ஏன்பா ஏர்டெல் உனக்கே இது நல்லா இருக்கா? சாரி ஏரியல். ஏன்பா ஏரியல் உனக்கே இது நல்லா இருக்கா? மற்ற சேனல்ல எப்படி அட்வர்டைஸ் பண்றீங்க? ஊறுகாய், மஞ்சள், வெங்காயம், ஆனா போகோல எப்படி அட்வர்டைஸ் பண்றீங்க? मैंगो, अरे हल्दी, बेबी चलो जल्दी। என்ன இதெல்லாம்? சரி, இப்போ கண்டென்ட் குள்ள வருவோம். என்னன்னா, நான் ரீசெண்டாக போகோ சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த விஷயத்த கவனித்தேன். போகோவுடைய டார்கெட் ஆடியன்ஸே வந்து குழந்தைங்க தான். குழந்தைங்களுக்கு ரிலேட்டடான ஆடு தான் அதில் போயிட்டு இருந்தது. என்னென்னா, இந்த நோட் புக்ஸு, பென்சில்ஸு, அப்புறம் சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, டாய்ஸு, இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓடிட்டு இருந்தது. இதில் தான் சம்மந்தமே இல்லாமல் ஏரியல் ஆட் வந்துச்சு. வந்தது தப்பு இல்லை. மற்ற சேனலில் வர மாதிரியே ஒரு ஆட் வந்திருந்தால் அது தப்பு இல்லை. ஆனால் போகோவில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஆடை. எப்படின்னா, அந்த குழந்தைங்க கையில் உள்ள அழுக்கை வந்து அவங்க அப்பா சட்டையில் துடைக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறீங்க. இது என்ன ப்ரோ, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, இது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் இது பின்னாடி ஒரு நல்ல வியாபார யுக்தி இருக்குது. என்னென்னா, ஆவரேஜாக யூஸ் பண்ணுற அந்த சோப் பவுடரு இப்போ இதோட அதிகமாக இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்களும் கையில் உள்ள அழுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸில் துடைப்பாங்க. இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, நான் ஒரு ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே எடுக்கிறேன். நம்ம டூத் பேஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா காலையில், அது எவ்வளோ எடுக்கிறோம்? ப்ரஷ்ஷு ஃபுல்லாக எடுக்கிறோமா? யார் வந்து நம்மளுக்கு நிர்ணயித்தது இவ்வளோ எடுக்க சொல்லி? யாருமே கிடையாது. ஆனால் நம்ம டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து, பேப்பர்லலாம் பார்த்து, அந்த ப்ரஷ்ஷு ஃபுல்லாக இருந்தால் தான் பார்த்து நம்ம மைண்டே வந்து அதை சகஜப்படுத்திக்கிச்சு. இவ்வளோ எடுத்தால் தான் வந்து அது சரியான அளவுன்ட்டுன்னு. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ தான் கரெக்டுனாக்க, ஒரு பட்டாணி சைஸே போதுமானது தான் டூத் பேஸ்ட் எடுக்கிறது. ஸோ ஒரு கட்டத்தில் நம்மளே இந்த மாதிரி மாறி இருக்கிறோம். ஸோ குழந்தைங்கன்றது இதை வந்து அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை தான் செய்வாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயத்த ரிப்பீட்டடாக பார்த்து அவங்களுக்கு வந்து அதை சகஜப்படுத்திக்குவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸில் துடைக்கிறதுன்றது சாதாரண விஷயமா பண்ணிக்குவாங்க. என்ன தான் வந்து நம்ம வீட்டில் வந்து கை அழுக்காச்சுன்னா கையை கழுவணும், ட்ரெஸ்ஸில் துடைக்கக்கூடாது, அதெல்லாம் கர்ச்சிஃபில் தான் துடைக்கணும்னு சில நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும், இதை ஒரு டைம் 2 டைம் தெரியாமல் பண்ண போய் அப்புறம் அதை வந்து அவங்க சகஜமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ட்ரெஸ்ஸில் துடைக்கிறத. ஸோ இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இது ஒரு குழந்தை 2 குழந்தை பண்ணுறப்போ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது தான். ஆனால் இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒளிபரப்பக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இதை பார்க்குற ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இதை செஞ்சாலே அவங்க என்ன நினச்சாங்களோ அதை வந்து முடித்த மாதிரி தான் இது. இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சர்ஃப் எக்ஸலும் இதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு எடுத்திருக்கிறாங்க. அது வந்து பப்ளிஷும் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆடையும் பாருங்களேன். பார்த்தீங்களா? ஸோ இதில் இருந்தே தெரியுது. போகோ சேனல் அன்றைக்கி பார்த்ததுனால இவ்வளோ விஷயம் தெரியுது. ஏன் பிரிட்டானியாவோட அட்வர்டைஸ்மெண்ட்டு மற்ற சேனலில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் போகோவில் அவங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது பிரிட்டானியாது. நம்ம சாதாரணமாக குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க, பொம்மை படம் பார்த்துட்ருக்காங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது பின்னாடி வியாபாரம்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். நீங்களே பாருங்கள், ஒரு நாள் போகோ சேனல் எப்படி வருதுன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒருவேளை இதை நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதையும் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.